காலை வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன கதை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கிணறு இருந்துச்சான். அந்த கிணத்துல நிறைய நண்டு என்ன பண்ணுச்சான், தண்ணிக்காக அந்த கிணத்துல இறங்கிருச்சான். அதுக்கப்புறம் அந்த நண்டால் வெளியே வர முடியலையாம். அப்போ என்ன பண்ணுச்சான், ஒவ்வொரு நண்டும் தனியாக யோசித்து ஒவ்வொருத்தராக மேலே வரலான்னு சொல்லி யோசித்து ட்ரை பண்ணாங்களாம். அப்போ ஒவ்வொரு நண்டும் வெளியே வர ஆரம்பித்தாங்களாம். வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். அப்போது ஒவ்வொரு நண்டாக ஏறும்போது பின்னாடி இருக்கிற நண்டெல்லாம் என்ன பண்ணுச்சான், அதை பிடிச்சி இழுத்து கீழே விட்டுருச்சான். அது மாதிரி தான் ஒருத்தர் நல்லா முன்னேறலாம், நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்க போகலாம், அடுத்தடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னேறணும்னு முயற்சி செய்யும்போது இந்த கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதெல்லாம் ஒத்து வராதுப்பா, அது அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லி நெகட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு கொண்டு வர வச்சு நம்ம அதை பற்றி யோசிக்கணுன்ற எண்ணத்துலேருந்தே வெளியே வர வச்சுருவாங்க. ஸோ நம்ம மற்றவங்க சொல்கிறாங்கன்றத காதில் வாங்கிக்கும்போது நமக்கு சுய சிந்தனை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம யோசித்து பயன்படுத்தி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது மாதிரி யாராவது நினச்சிருக்கீங்களா? யாராவது யோசிச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி கூட நமக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படி யோசிக்கல அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது மாதிரி நம்ம கூட சில பேர் இருந்திருப்பாங்க. பாய்.